ஹாய் அண்ட் வெல்கம் டு எவரெஸ்ட் மசாலா வழங்க மஞ்சரப்பட்டி. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இருக்குங்க. ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் லேண்டில் பொட்டானிக்கல் கார்டன்ஸை அமைச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு ஏகப்பட்ட செக்ஷன்ஸை அதை பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டான்சிங் ஃபவுண்டன்ஸ் இருக்குது, வேறு விதமான ஃபவுண்டன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி தெரியுது, இது வெறும் கல் இல்லை, கல் மரம், ஃபாசில். 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டாங்க இந்த ஃபாசிலு. அப்பா கணக்கு போட்டாலே நம்மளுக்கு சரி வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு பழைய ஒரு கல் மரத்தை இன்றைக்கி பார்த்த சந்தோஷத்தோட இன்றைக்கி எபிசோட ஆரம்பிக்கிறோம். சூப்பரான குக்கிங் ரெசிபிஸ்லாம் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. போய் பார்ப்போமா, வாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு சமையல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கறத பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. சரண்யா. உங்களோட சொந்த ஊரு? பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி தான். ஓகே. பாண்டிச்சேரி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எதுக்காக பிடிக்கும் உங்களுக்கு பாண்டிச்சேரி? இங்க குடிநீர் பிரச்சனை கிடையாது, எல்லா வசதிகளுமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலயே. உங்களுக்கு எது வேணாலும் உங்களோட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லயே எல்லாமே கிடைக்குது. சூப்பர். ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து எறா முருங்கைக்கீரை குழம்பு. எறா முருங்கைக்கீரை குழம்பு. சூப்பர். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. எண்ணெய், கிராம்பு, பட்டை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எவரெஸ்ட் சோம்புத்தூள், இறால், முருங்கைக்கீரை, உப்பு, தேங்காய் விழுது, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுது. முருங்கைக்கீரையும் ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயம், எறா வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். இது ரெண்டையும் கலந்து நம்மளுக்காக ஒரு குழம்பு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது ஆக்சுவலாக யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இது வந்து நானே வீட்டில் ட்ரை பண்ணேன். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதோட ப்ராசஸ் என்ன? முதல்ல வந்து எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு வந்து தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அது கூட வந்து மஞ்சத்தூள், சோம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா கழுவுன எறா, தண்ணி இல்லாமல் இருக்கணும், அந்த எறாவை வந்து போட்டு நல்லா வதக்கணும். அது கூடயும் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு தேங்காய் பேஸ்ட். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுருவோமா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? ஆமாம். வேற என்ன ரெசிபிஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் என்ன புதுசாக நீங்களே கண்டுபிடிச்ச ரெசிபிஸ் ஏதாவது சொல்லுங்கள். சிக்கனில் ஏதாவது தெரியுமா? சிக்கன்லலாம் தெரியவே தெரியாது, பிடிக்காது, அதனால தெரியாது. சிக்கன் பிடிக்காது? ஆமாம். அதனால தெரியாது. ஆமாம். எறா பிடிக்கும்? தெரியும், பிடிக்கும். மீன்? மீன் பிடிக்கும். ஓகே. வெஜிடேரியனில்? வெஜிடேரியன் பிடிக்காது? பிடிக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா? காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு, சும்மா 2 தான் போடணும். பொடியா நறுக்குன வெங்காயம், சின்ன வெங்காயம். வெங்காயம் பொன்னிறமா நல்லா வதங்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா? ஆமாம். நம்ம சமைக்கிறதுல மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இது கூட பச்சை மிளகாய் பேஸ்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது.
நல்ல ஒரு திக்கு கிரேவியாக வருமா இல்லை ஆமாம், திக்காகவே வரும்? ரைஸோட நல்லா இருக்கும். ரைஸு, சப்பாத்தி, தக்காளி, பொடியாக நறுக்குன தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இல்லையா? அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். எவரெஸ்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம். உப்பு கொஞ்சம். ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்வீட் ஐட்டம்ஸ் நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற குலோப் ஜாமுன் அந்த மாதிரி தான் தெரியும். அல்வா செய்வேன். அல்வா செய்வீங்க? என்ன அல்வா? பீட்ரூட், கேரட், கோதுமை அல்வா. எவரெஸ்ட் சோம்புத்தூள், இது கூட நம்ம கழுவிய இறால். ஓகே. எல்லாமே 1 by 1 போடணும். மொத்தமா எல்லாமே போட்டுட்டோம்னா நம்ம டேஸ்ட் வந்து வராது. ஓகே. இதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை. இதோட வேற கீரை ஏதாவது கூட சேர்த்துக்கலாமா? இல்ல, முருங்கைக்கீரை போட்டாதான் அதோட டேஸ்ட் வந்து வரும். இது கூட தேங்காய் விழுது. ஓகே. இப்பதான் அந்த கிரேவி பதத்துக்கு வருது. செமி கிரேவி ஸ்டைல்ல பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கு. சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல? அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளவா காரம், ரொம்ப காரமா அந்த மாதிரிலாம் இருக்காது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஏறா முருங்கைக்கீரை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. ரெடி. அடுத்தது எதாவது சேர்க்கணுமா இல்லை? ஆமா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ எறா முருங்கைக்கீரை குழம்பு ரெடியா? ரெடி. சூப்பர். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க, எவரெஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, எவரெஸ்ட் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க, கழுவி வச்சிருக்கிற இறால் சேர்த்துக்கோங்க, முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் விழுது சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்குனீங்கன்னா உங்களோட எறா முருங்கைக்கீரை குழம்பு தயாருங்க. எறா முருங்கைக்கீரை குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? கண்டிப்பா. பிரமாதமா இருக்கு. எறாவும் முருங்கைக்கீரை சேர்ந்து அந்த தேங்காவோட அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான காம்பினேஷனாக இருக்கு. சோம்போட ஸ்மெல்லு நம்மளுக்கு அப்படியே அந்த அரோமேட்டிக் ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் சேர்த்தனால லைட்டாக அந்த காரம் எல்லாமே ஈவனாக சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி. எல்லாம் நல்ல ஆஃப்டர்நூன் அஞ்சரை பெட்டி டிவி முன்னில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி உணவே மறந்துல நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிற டிஷ் வந்துட்டு கேப்சிகம் ஃபிஷ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மீன், பச்சை குடமிளகாய், எவரெஸ்ட் பெப்பர் பவுடர், எவரெஸ்ட் தனியா பவுடர், எவரெஸ்ட் மஞ்சத்தூள், எவரெஸ்ட் சில்லி பவுடர், சால்ட், எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு. ஸோ கேப்சிகம் ஃபிஷ் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஃபிஷ் பீசஸ் வச்சுருக்கேன், 2 சின்ன பீஸ் வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் ஒரு மசாலா போட்டு. ஸோ அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அண்ட் சில்லி பவுடர்
எவரெஸ்ட் மஞ்சத்தூள், எவரெஸ்ட் தனியாத்தூள், எவரெஸ்ட் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நம்ம ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஃபிஷ்ஷில் போடும்போது அது வந்துட்டு மீனில் நல்லா ஊறும். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அது இது ஆகாது. ஸோ இது இப்போ ரெடி. இதில் இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் பீஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மேலே தடவிடுறோம். ஆக்சுவலாக இதில் இன்னும் நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ், இது எது ஆட் பண்ணாலும் ஃபிஷ் கூட நல்லாயிருக்கும். ஸோ தி அதர் பீஸ் எடுத்து நான் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் மீன் வந்துட்டு முள்ளோடு இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு முள் இல்லாத ஃபிஷ், இந்த ஃபிலேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்து பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இந்த 2 ஃபிஷ்ஷுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேன் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில், இந்த ஆயில் எதுக்குன்னா இந்த ஃபிஷ் பீசஸை நம்ம லேசாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் தனியாக. அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் ரெடி ஆனோடனே தென் we can put it back inside. ஸோ கடாய் கொஞ்சம் சூடானா போதும். ஏன்னா மீன் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட், அதனால அது ரொம்ப நேரம் குக் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ 10 நிமிஷம் இது ஊறிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு நினச்சா கூட பண்ணலாம். இட் இஸ் குட். லேசாக ஆயிலில் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் இல்லையா கேப்சிகம் பற்றி. இந்த க்ரீன் பெப்பர் இல்லை குடமிளகாய் வந்துட்டு கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது ஃபிஷ்ஷோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு, அதே சமயத்தில் வந்துட்டு கேலரிஸ் ரொம்ப அதிகமாக இல்லாத ஒரு டிஷ்ஷு. மீன் ஆஸ் யூ நோ ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது, ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் டிஷ். யாராவது டயட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். ஸோ இந்த கிரேவி வந்துட்டு ஒரே ஒரு பவுல் ஆஃப் ப்ரௌன் ரைஸ் இல்லை வைல்ட் ரைஸ், கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் இது. ஸோ இப்போ நம்மளோட ஃபிஷ் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ தனியாக எடுத்துடுறேன். இப்போ இதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, இது வதங்கின உடனே நான் இதில் ஆட் பண்ண போகிறது பச்சை குடமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஸோ அகைன் இது லேசாக கொஞ்சம் வதங்கணும். வதங்கின உடனே நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி. ஸோ ஒரு மசாலா, ஒரு கிரேவி மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோடு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வெஜிடேரியனாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிரேவியை மாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம், ஃபிஷ்ஷை மாத்திரம் விட்டுடலாம். இல்லை ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி போடலாம், கருணக்கிழங்கு போடலாம், zucchini ஆல்சோ இஸ் வெரி குட், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குடமிளகாய் வதங்கும் போது வர வாசனை வந்துட்டு அமேசிங், ரொம்ப ரொம்ப நல்ல அரோமா இது. அண்ட் இதில் இன்னும் நீங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாட்டிக் மீல் யாராவது வராங்க நீங்கள் சர்வ் பண்ண நினச்சிங்கன்னா ரெட் அண்ட் yellow பெப்பர்ஸ், இந்த ரெட் அண்ட் yellow பெப்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதோட கலர் அண்ட் ரீச் அண்ட் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். அண்ட் த டேஸ்ட் இஸ் வெரி குட் டூ. அண்ட் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக செஞ்சிடலாம். ப்ரொவைடட் ஃபிஷ் எல்லாம் க்ளீனாக அவங்களுக்கு வச்சுருக்கணும். ஸோ இது வதங்கிருச்சு. இப்போ நான் இதுக்கு தக்காளி ஆட் பண்ண போகிறேன்.
and one more color added. ஸோ இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். எவரெஸ்ட் மஞ்சத்தூள் அண்ட் ரெட் சில்லி பவுடர். எவரெஸ்ட் ரெட் சில்லி பவுடர். ஏன்னா நம்ம ஃபிஷ்லேயே வந்துட்டு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப ஜாஸ்தியாக எதுவுமே இருக்க வேண்டாம், பவரிங் ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ இப்போ இது கொஞ்சம் சாஃப்ட்ன் ஆகட்டும். இந்த தக்காளி யூஸ்வலாக மூடி வச்சா ஒரு 2 minutesல நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம் அண்ட் க்ரீன் கேப்சிகம். இப்போ இந்த கிரேவியில் நான் வந்துட்டு ஃபிஷ் எடுத்து போட போகிறேன். ரொம்ப உடையாம அந்த ஃப்ளேவர் மாத்திரம் இதில் இறங்கணும். ஸோ ரொம்ப டாஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லேஸாக. ஸோ இந்த ஃப்ளேவர் ஒரு 2 minutes இறங்கின உடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இதை சர்வ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்து வந்துடுங்க. கேப்சிகம் ஃபிஷ் செய்முறை: ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எவரெஸ்ட் சில்லி பவுடர், எவரெஸ்ட் மஞ்சத்தூள், எவரெஸ்ட் தனியாத்தூள், எவரெஸ்ட் பெப்பர் பவுடர், உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த ஊற வச்ச ஃபிஷ் பீசஸை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இது வதங்கும் போது கூடவே தக்காளி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, எவரெஸ்ட் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா கேப்சிகம் ஃபிஷ் ரெடி. எனவே கேப்சிகம் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு ரீகேப் பார்த்துருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் டிஷ் இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். ஹலோ சார். உங்களோட சொந்த ஊர்? என்னோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் கிரியோல் டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். தென் என்னோட மேஜர் டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்மஞ்சா. காட்மஞ்சா டிபார்ட்மெண்ட். ஓகே. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து சாலட்ஸ். ஆமாம். ஸோ சாலட் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள்? ஆமாம், டைட்டிஷியன் சாலட் ஸ்பெஷலிஸ்ட் நான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம் போகிறவங்க எந்த மாதிரி சாலட் சாப்பிட்டா நான் உடம்பு கரெக்டாக வச்சிருக்கலாம், ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், டைட்டிஷியன் கோர்ஸ். ஓ வண்டர்ஃபுல். ஸோ இந்த குக்கிங் நடக்கிற ப்ராசஸில் நீங்கள் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஓகே. இப்போ இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிஷ்ஷு கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் ஸ்டீக் வித் பார்பெக்யூ சாஸ். கிரில்டு சிக்கன் ஸ்டேக் வித் பார்பெக்யூ சாஸ். ஓகே. ஸோ இது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கள். மஷ்ரூம்ஸ், celery, ginger, soya sauce, oil, tomato sauce, brown sauce, garlic, onion, Everest black pepper powder, green capsicum, chicken steak, rosemary, barbecue sauce. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிக்கனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டஃப் கொடுக்கணும், மேரினேஷன் அண்ட் ஸ்டஃபிங் கொடுக்கணும். ஓகே. இதுதான் சிக்கன் ஸ்டீக். ஸோ இப்படி சென்டரில் வந்து நல்லா ஸ்லிட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது உள்ள சீஸ் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃபிங் கொடுக்கணும். இப்போ சீஸ் அண்ட் மஷ்ரூமா? இது என்ன சீஸ் எடுத்துருக்கீங்க? ஜஸ்ட் நார்மல் சீஸ். ஓகே. சீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெரிய பீஸாவே நம்ம போட்டுக்கலாம். பிகாஸ் இது ஃபைன் சாப் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் பண்ணுறப்போ அந்த அது ஓவராக மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகுறப்போ அது
உங்களுக்கு ஒரு சைஸ் கிடைக்கும், தென் ஓவர் மெல்ட் ஆகாது உங்களுக்கு. ஓகே. ஸோ மஷ்ரூமையும் சீஸையும் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடணும். எஸ். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேரினேஷன் பண்ணணும் நம்ம இப்போ. ஓகே. அதுக்கு என்னெல்லாம் வேணும்? மேரினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்பெக்யூ சாஸ், தென் அதுக்கப்புறமே டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப், மொத்தம் 2 வெரைட்டி இருக்கு. ஓகே. நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் தான் இதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆக்சுவலாக? டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பிளான்ச்டு. ஓகே. பட் டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா பிளான்ச் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், ஆலிவ் ஆயில். எஸ், ஆலிவ் ஆயில். அப்புறமேட்டு கொஞ்சம் கார்லிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்மெரி. எஸ். கொஞ்சோண்டு வெங்காயம். எஸ், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆனியன். ரொம்ப இது லிட்டில் அமௌண்ட் இருக்கும் ஆனியன். வெங்காயம் ஆக்சுவலி எதனால போடுதுன்னா ஜஸ்ட் சிக்கன் வந்து கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான் ஆனியன் யூஸ் பண்ணுறது. ஓகே. தென் பிளாக் பெப்பர், எவரெஸ்ட் பிளாக் பெப்பர். ஸோ மேரினேஷன் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை இது ஊறணுமா? எஸ். எவ்வளோ நேரம் ஊறணும்? இது ஒரு 3 minutes ஊறினாலே போதும் நம்மளுக்கு, மேரினேட் ஆனாலே போதும் நம்மளுக்கு. ஓகே. அந்த 3 minutes கேப்பில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு. ஷூர். இதுக்கு ஆயில் வேணுமா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பட்டர். And add some oil also. Olive oil. Yes, olive oil. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை கார்லிக் ஆட் பண்ணணும். எப்போவுமே நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கார்லிக்காக தான் இருக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கான்டினென்டலோட பேசிக் சாஸோட இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் ஆனியன் தான். ஓகே. இது இல்லாமல் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தது இதில் வெங்காயமும் சேர்க்க போகிறோம். எஸ், கண்டிப்பாக. நல்லா ஃபைன்லி சாப்டு ஆனியன். ஆக்சுவலாக வந்து ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணலாம், பட் ரெட் ஆனியனும் யூஸ் பண்ணலாம். 2 விதமான ஆனியனும் யூஸ் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். ஆமாம், நம்ம சாய்ஸ். ஆனியன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க சார். இதை இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக சார், பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அது நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி போயிடும். கான்டினென்டல்னாலே நம்மளுக்கு ஃபைன்லி சாப்பிடு. ஆனியனுக்கு அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் கொஞ்சம் ப்ரௌனியாக ஆனதுக்கப்புறம். ஓகே. ஸோ இந்த ஜிம் போகிறவங்களுக்கு சாலடுன்னு சொன்னீங்களே, அதில் என்னெல்லாம் போடுவீங்க? ஜிம்மு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நான் இதே வெயிட்டோட இருக்கணும் பட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து நான் நல்லா ஸ்லிம் ஆகணும், இந்த வெயிட் எனக்கு தேவையில்லை. ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு பேசிக் ஆவரேஜ் கேப்சிகம். ஸோ ஆவரேஜாக ஒரு பேசிக் டயட் சாலட் அப்படின்னா என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? பேசிக் டயட் சாலட்னா குக்கும்பரை பேஸ் பண்ணி தான் சார் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நாங்கள். ஸோ குக்கும்பர் ரொம்ப நல்லது. எஸ், குக்கும்பர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குக்கும்பர் அண்ட் ஆனியன்
இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைனாலே நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்லிம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்துலையுமே கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை. ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆனியன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அது வந்து ரூட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது வேருக்கடியிலிருந்து வளர்கிற ஒரு பொருள். அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேருக்கடியில் வளர்கிற பொருளில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மாதிரி ரிச்சாக இருக்குது. பட் ஆனியனில் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம் அந்த ஆனியனை. பிகாஸ் ஆனியனில் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி ரொம்ப. ஸோ சாலட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு. எஸ். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் எப்போ டெவலப் ஆச்சு உங்களுக்கு? குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எனக்கு டெவலப் ஆச்சு. அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்டான சாப்பாடு, அதாவது காலையில் செஞ்சு வச்ச சாப்பாடு, அதை யாருமே வந்து ஈவினிங் தொடலை. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை யாராச்சும் எடுக்கணும், ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதில் வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆயில், மஸ்டர்ட் பேஸ்ட், என்னென்னலாம் எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்தாங்களோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணேன். என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, நீ கேட்ரிங் படித்தா நல்ல உனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். ஸோ உங்கள் சிஸ்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக. இப்போ அடுத்தது என்ன சேர்க்கணும்? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் சாஸ் நம்ம சேர்க்குறோம். இதில் என்னெல்லாம் இருக்குது? ப்ரௌன் சாஸில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான் இதில் பேசிக். ஸோ இதை மஷ்ரூம் வந்து அரைச்சதா? ஆமாம் சார். வித் ஆயிலா? எஸ், மஷ்ரூம் வித் ஆயில். ஓகே. அப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப். கொஞ்சம் கெச்சப் இன்னும் கொஞ்சம் போதும் சார். ஏன்னா சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த சாஸ் இல்லையா? எஸ் சார், இதுதான் நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் சிக்கன் நம்ம கிரில் பண்ண வேண்டியது தான் சார். ஓகே, தட்ஸ் ஆல். சூப்பர். அண்ட் அந்த சாஸ் அதுக்கு மேலே ஊற்றணும். யா. ஓகே, ஸோ இப்போ சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு, அந்த சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது சிக்கனை கிரில் பண்ண போகிறோம். ஓகே, அந்த தவா மாற்றிடலாமா? எஸ் சார். ஓகே, அதை எடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஆயில் வேணுமா பட்டரா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான் சார் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்காது. ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் இதுதான். இதுதான். இப்போ ஹோட்டல்ஸ்லாம் இந்த ஸ்டேக் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருப்பீங்களா எப்படி? இல்லை சார், லைவாக தான் கொடுப்பேன். ஆக்சுவலாக ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஷ்ஷுக்கு இவ்வளோ டைம்னு சொல்லி இருக்கு. இப்போ சில கெஸ்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மினிட்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டார் ஹோட்டல்ஸில் கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ குட். மெனு கார்ட்லேயே இருக்கும் இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், 20 மினிட்ஸ் ஆகும். இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நான் ஒருத்தனே பண்ணுறதுனால டைம் வந்து அங்கே என்ன சாஸ் ஒருத்தர் பண்ணுவாங்க, ஸ்டேக் ஒருத்தர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுது வேலை. ஆனால் சில கெஸ்ட்டுக்கு அது தெரியாத ஹோட்டல்ஸ்லேருந்து எழுந்து போயிடுறாங்க. டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்டேக் போட்டுடலாம் சார். ஸோ இந்த ஸ்டேக் வந்து எப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகணுமா? ஆமாம் சார், கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது. ஸோ இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஹாட் பிளேட்டை வந்து சூடு பண்ணி அதில் நீங்கள் சிசில் பண்ணி கொடுப்பீங்க சார். அவ்வளோதான். ஹாட் பிளேட்டை வந்து இப்போவே சூடு பண்ண ஆரம்பிச்சாதான் அது நல்லா வந்து ரெட் கலரில் மாறணும் சார் அந்த ஹாட் பிளேட். ஓகே, அது இப்போவே நம்ம ஹீட் பண்ணி ஆகணும் அதை. ஸோ அது பாட்டுக்கு சூடாகிட்டு இருக்கும். ஆமாம் சார். இப்போ எங்களோட சமைப்போம் பரிமாறுவோம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத நம்மளோட சேர்ந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர், உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் வரணும். யாரை கூப்பிட போகிறீங்க? நான் இங்கே ஹெச்ஆரை கூப்பிடலான் இருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லையா? கண்டிப்பாக சார். அந்த ஸ்டஃபிங் வெளியில் உழாத அளவுக்கு பார்த்து நம்ம திருப்பி போடணும். ஸோ இந்த ஹாட் பிளேட்டில் வச்சுட்டு மேலே சாஸை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடணும். சர்வ் பண்ணால் யுவர் டிஷ் இஸ் ரெடி. பிரமாதம். சமைப்போம் பரிமாறுவோம்ல இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ஸ்டேக் வித் பாபக்யூ சாஸ் நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரோட ஹெச்ஆர் நான் 3 பேரும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து நம்மளுக்கு சிஸ்லிங்காக கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம்.
கிரில்டு சிக்கன் ஸ்டீக் வித் பார்பிக்யூ சாஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து மஷ்ரூம் கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கோங்க. அதே பவுலில் சீஸ் கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரோஸ்மேரி ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் சிக்கனில் ஸ்டஃப் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் அப்படியே ஊற வைங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டரை ஆட் பண்ணுங்கள், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள், பூண்டு ஆட் பண்ணுங்கள், வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள், ப்ரௌன் சாஸ் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம ஏற்கனவே ஸ்டஃப் பண்ணி வச்ச சிக்கன் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கிரில்டு சிக்கன் ஸ்டீக் வித் பார்பிக்யூ சாஸ் ரெடி. Welcome, sir. Welcome to Hotel Mass. தேங்க்யூ. I am Niranjan, Executive HR of this hotel. வண்டர்ஃபுல். இன்னைக்கு நம்மளுக்காக வந்து சிக்கன் ஸ்டேக் வித் பார்பிக்யூ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு உங்களோட ஷெஃப். Yeah. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்துட்டு இருக்காரு பாருங்க. Sure. Thank you. நல்ல சுட சுட நம்மளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே வைங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்கு. வண்டர்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இது எங்கள் ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ். ஓகே. இது யார் வந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு ஓல்ட் ஏஜ் பீப்புள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், ரொம்ப ஸ்பைசியாக இல்லை, பட் அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் அண்ட் அரோமா சான்ஸே கிடையாது. அந்த சவுண்ட்ஸோடு அதை சாப்பிடும்போது அந்த ஃபீலிங்கே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். தேங்க்யூ சார். டு எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி. நான் உங்கள் ஷெஃப் பர்வீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சீஸ் ஸ்டஃப்டு பரோட்டா. அதுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். பரோட்டா மாவு, சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், டொமேட்டோஸ், கறி லீஃப், ஆனியன், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் லீஃப், டர்மரிக் பவுடர், சீஸ், க்ரீன் சில்லிஸ். செய்ய தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஷ்ஷு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரேஞ்ச் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. ஆயில், ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹனி சீட், ஹனி சீட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஹனி சீட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியன், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கறி லீஃப், அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. அடுத்து சால்ட், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் ஆட் பண்ண போகிறோம். கொரியாண்டர் லீஃப், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வீசி வச்சுருக்க பரோட்டாவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு டிஷ்ஷை ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே வீசி வச்சுருக்க பரோட்டாவில் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். இப்போ தவா ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில், ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பேனில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளோட சீஸ் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். சீஸ் ஸ்டஃப்டு பரோட்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனி சீரகம் ஆட் பண்ணுங்கள், வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் துருவின சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுக்க பரோட்டா மாவில் இந்த மிக்சரை ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃப் பண்ண பரோட்டாவை இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சீஸ் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. ரீகேப் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் பிரவீன். போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில் நான் உங்கள் கங்கா. ஸோ டெய்லி வந்து நம்ம தீபாவளிக்காக நிறைய ஸ்வீட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் நான் குக் பண்ணி காட்ட போகிற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தேஷ். ஸோ இதில் பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. கொல்கட்டாவில் வந்து ரசகுல்லா எவ்வளோ ஃபேமஸோ அதேக்கு ஈக்குவலாக வந்து அந்த சந்தேஷும் ரொம்ப ஃபேமஸு. ஸோ அது வந்து ஈஸியாக செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. பால், சர்க்கரை, நெய், ஏலக்காய், எலுமிச்சை சாறு. சந்தேஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவா எடுத்துக்கலாம். இந்த தவாவில் வந்து நான் பால் ஊற்றுறேன். ஸோ பாலில் வந்து தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட். வந்து வீட்டில் வந்து நிறைய மில்க் வந்து இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். நம்ம வந்து மில்க் அல்வாலாம் வீட்டில் செய்வோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சந்தேஷ் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃபார்மேட் தான், அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பால் வந்து நல்லா சுண்டணும். ஸோ இதோட வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலுமிச்சை சாறு ஆட் பண்ணோடனே பால் வந்து திரிஞ்சிடும்.
பாலில் வந்து எலுமிச்சை சாறு ஊற்றின உடனே வந்து அப்படி தெரிஞ்சிடும். ஸோ தெரிகிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போது இதோட வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஸ்வீட் சந்தேஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. வீட்டில் வந்து மில்க் நிறையா இருக்கும் போது வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சந்தேஷ் எப்படி பண்ணுன்ற ரீகேப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தவா எடுத்துக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. பால் சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இந்த பாலோட எலுமிச்சை சாறு ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதோட வந்து தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சந்தேஷ் ரெடி. சந்தேஷ் எப்படி பண்ணணுன்ற ரீகேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான டிஷ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்வீட்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ டில் தென் டேக் கேர். ஸ்மிகங்க சைனிங் ஆஃப். பாய். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நாளைக்கு மீண்டும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பட்டி வில் கண்டினியூ. Until then, this is Kaushik signing off. Bye bye.